வணக்கம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு. எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இந்த டைம்ல போயிட்டு வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா பண்றதுன்னு அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க. யோசனை பண்ணா கூட பரவால்ல. வீடியோவ ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்துருங்க. ஏன்னா, மாணவர்கள் பார்க்கலன்னா கூட பரவால்ல. பெற்றோர்கள்கிட்ட வந்து சொல்லிடுங்க. அம்மா இது ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி பத்தி சொல்றாங்க. கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. கிளாஸஸ் எல்லாம் எதனா தேவைன்னா அதுக்கான அப்ளிகேஷன்லாம் போடணும்னா போட்டு வச்சுருங்க. ஏன்னா நான் +2க்கு வந்து நான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்றத நான் இப்போதைக்கு பார்க்குறேன். அதுக்கப்புறமா முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது நம்ம அப்ளிகேஷன் போடணும்னா போட முடியாம போயிடும். அப்படின்ற மாரி எல்லாம் என்ன பண்ணும். கொஞ்சம் பேரண்ட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க குழந்தைங்கள. நீங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஒரு ஒதுக்கி வச்சுட்டு ஆர்ஜிஆர் யூடியூப் சேனல கண்டிப்பா நீங்க பாருங்க. ஏன்னா, +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சு முடிச்சதுமே வீட்ல உட்கார்ந்து தூங்க போறது கிடையாது. அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கேரியருக்கு ஏத்த மாரி ஒரு காலேஜ செட் பண்ணி, அங்க போய் படிக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கும். தென் அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்றப்ப +2 மார்க் வச்சும் சிலது போலாம். என்ட்ரன்ஸ் எழுதியும் போலாம். அப்ப என்ட்ரன்ஸ் எழுதி போகணும் அப்படின்றப்ப, இப்ப ஜேஇஇ எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, எக்ஸாம் நடக்குது. ஜனவரி செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப போய் நான் போடணும்னா, போட முடியாது. அப்ப இதெல்லாம் நெறைய பேருக்கு தெரியாம போயிடுது. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம வீடியோவ கரெக்ட்டா பக்காவா ஃபாலோ பண்றவங்க, அழகா போட்டு வச்சிருக்காங்க சார். நீங்க சொன்னதுனால எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டேன் சார். என் குழந்தை வந்து படிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் சார். +2 படிக்கிறான். படிச்சு முடிச்சதும் இது எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா எழுதி வைக்க போறேன் சார். அப்படின்னு பெருமையா சொல்ற பேரண்ட் கூட இருக்காங்க. அந்த மாரி பெருமையா சொல்ற பேரண்ட்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு 10 என்ட்ரன்ஸ் எக்ஸாம கிராக் எழுத வச்சோம்னு வச்சுக்கங்களேன். ஏதோ ஒரு 2 கிராக் பண்ணிடுவான் பையன். +2 எக்ஸாம்ஸ் வரும். 3 வச்சுக்கோ. இந்தா இது வேணுமா? இது வேணுமா? நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். இல்லன்னு வச்சுக்கோ வெறும் +2 மார்க் வச்சு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய காலகட்டத்துக்கு போயிடுவோம். ஏன்னா, இன்னைக்கு காம்படிஷன் வந்து நெறைய இருக்கு. அதுக்கேத்த மாரி நம்ம குழந்தைய நம்ப தயார் பண்ணணும், ஜெயிக்க வைக்க வேண்டியது பேரண்டான கடமை. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஆர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, காலையில ஒரு வீடியோ, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம டீம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசியிருக்கேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரிய நிறுவனம் அப்படின்னு எல்லாருனாலும் பேசக்கூடிய ஒரு நிறுவனத்த பத்தி தான் பேச போறோம். Kalasalingam Academy of Research and Education. It's a deemed university. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போற அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது. திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு. இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், மிக்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க பார்த்திருக்கலாம். அருமையா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் போயிட்டு இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன பத்தி தான் நம்ம ஒவ்வொரு டீடைலா நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த இன்ஸ்டிடியூஷன பத்தி இன்னைக்கு டேட்ல பேசுறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஜேஇஇ மெயினோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜேஇஇ மெயின் மார்க்ஸ் வச்சு நம்ம போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு காலேஜ் இருக்கா அப்படின்னா, எஸ். நம்மளுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடிஸ் அண்ட் சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன தவிர ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் வி ஹேவ் ஒன் மோர் இன்ஸ்டிடியூஷன் கலாசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இதுல என்ன சார் அவங்க வந்து கோர்ஸ் வச்சிருக்காங்க? பிடெக் கோர்சஸ்லாம் நான் ஜேஇஇ வச்சு போயிடலாம். அப்புறம் மீதி இருக்க கோர்சஸ்லாம் நான் எப்படி சார் போகணும்னா கவலைப்பட தேவையில்ல. அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குடுக்குறாங்க. கலாசலிங்கம் யூனிவர்சிட்டி இஇ அப்படின்னு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸும் சப்போஸ் ஜேஇஇ நான் போடல அப்படின்னாலும் அதுலயும் நம்ம வந்து போயிடலாம். ரைட்டா? கலாசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் இஸ் டீம்ட் யூனிவர்சிட்டி ஆல்சோ நோன் அஸ் கலாசலிங்கம் யூனிவர்சிட்டி கேர் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாரி சொல்றாங்க. நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். லொகேஷன் எங்க இருக்குன்னா ஏற்கனவே சொன்ன மாரி கிருஷ்ணன் கோயில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணது துபாகூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1984ல இருந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வருடம் ஒரு பழமையான ஒரு நிறுவனம். ஒரு 10 வருஷம் ஒரு ஃபீல்டுல தாக்கு பிடிக்கணும்னாலேயே தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு 40 வருஷம் ஃபீல்டுல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்து இன்னைக்கு ஒரு பெருமை மிக்க டீம்ட் யூனிவர்சிட்டியா இருக்கணும்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்த்திருப்பாங்க பாருங்க. இல்லைன்னா ஊதி தள்ளிடுவாங்க. அது ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ரைட். அப்படியேப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் பத்தி தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. அக்ரிடியேஷன பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து நாக் A++ கிரேடு. தென் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் சைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 400 ஏக்கர். ரைட்டா? அவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். ரைட். இதுல இவங்களுடைய விஷன் அண்ட் அப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, மிஷன் ஹைலைட்ஸ் அப்படின்னா ப்ரோமோட் ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் மல்டி டிசிப்ளினரி லேர்னிங் வந்து இந்த இடத்துல வந்து தே ஆர் ஃபோக்கஸிங்.
தென் அவங்களுடைய விசன்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ். நீங்க உங்களுடைய வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க டைப்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்கரேஜ் ஹோலிஸ்டிக் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் வய டெக்னிக்கல் சொசைட்டிஸ், கிளப், தென் வந்து பாத்தீங்கன்னா அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ். இது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ படிக்கிறத மட்டும் வச்சுட்டு தான் பத்தாது. எப்படி அவுட்ரீச் பண்ண முடியும் அப்படின்றதையும் இங்க வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. தென் ஃபோக்கஸ் ஆன் குளோபல் காம்படிட்டிவ்னஸ் அண்ட் சொசைட்டியல் இம்பாக்ட். கரெக்ட்டா? வெறும் வீட்டுக்குள்ளேயே வந்து குண்டு சட்டிலே குதிரை ஓட்டு வாங்கணும். அந்த கதைலாம் இங்க வந்து இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த அளவுக்கு கடந்த 40 வருடம் பழமை வாய்ந்த ஒரு நிறுவனமா பேசப்படுது. கோர்சஸ் அப்படின்ற மாரி ஆஃபர் பண்றாங்க. என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, புரோகிராம்ஸ், அண்டர் கிராஜுவேட் புரோகிராம்ஸ், பிடெக் இருக்கு, பிஇ மல்டி ஸ்பெஷலைசேஷன் புரோகிராம்ஸும் இங்க வந்து வச்சிருக்காங்க. பிஆர்க்கு, பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ புரோகிராம்ஸ் இருக்கு. பிஎஸ்சி நர்சிங் இருக்கு. தென் அலைடு ஹெல்த் சயின்சஸும் வந்து இங்க இருக்கு. இங்க வந்து நம்ம கூடிய விரைவில் மெடிக்கல் கூட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவல் நம்மளுக்கு கிடைக்குது. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எம்டெக் ப்ரோக்ராம், தென் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ். எம்டெக்ல வந்து பாத்தீங்கன்னா எம்இ, எம்பிஏ, பிஜிடிஎம் இருக்கு. தென் எம்எஸ்சில வரப்போ எஃப்சிஇ, எம்இ, எம்ஆர் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க. தென் மாஸ்டர்ஸ்ல தென் டாக்டரல் அப்படின்றப்ப பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் நார்மலா வந்து ப்ரோக்ராம்ஸ் அக்ராஸ் இன்ஜினியரிங், சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லா ப்ரோக்ராமுமே வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் இங்க வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. பிடெக் இன்ஜினியரிங்ல +2 என்ன சார் எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா ப்ரோக்ராம் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி 10+2 வித் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். எங்க போனாலும் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் போனோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்றது கம்பல்சரி. சில இன்ஸ்டிடியூஷன்ல வந்து டெக்னாலஜி வந்து டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்ஸ்ல அது பயாலஜிக்கு இருக்கிறதுனால மேக்ஸ் எல்லாம் கூட அங்க வந்து எடுத்துக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடெக் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து போகுது. இதுல மெயினா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெஇ மெயின் மார்க்ஸ் வச்சு இந்த காலேஜ்ல நீங்க சீட்டு வாங்க முடியும். ஜெஇ மெயின் எல்லாம் எழுதுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல, அப்ளிகேஷன் போட்டு நான் பாடலாம்னா நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. KUEE அப்படின்ற எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம் நீங்க த்ரூ பண்ணணும்னா ஆர்ஜிஆரோட ஆல்ரெடி கோமட் 2026 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எனி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் நீங்க எது வேணாலும் சொல்லுங்க. இந்த KUEE, ஜெஇ மெயின், தென் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய SNU, தென் விஐடி, தென் அமிர்தா, தென் வந்து பாத்தீங்கன்னா பிட்சாட், இந்துஸ்தான், இப்படி நீங்க நேம் பண்ற எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தாலும் அழகா கவர் பண்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். ஏன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாருக்கும் பயாலஜி ரைட்டா. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே விஐடில போய் நான் வந்து பிடெக் ப்ரோக்ராம்ல பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ணா மேக்ஸ் எனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, பயாலஜி எழுதுறாங்க. ரைட்டா. அப்புறம் இங்கிலீஷ், தென் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பைண்டா கொடுக்கறதுனால இந்தியாவில இருக்கக்கூடிய எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இன்க்ளூடிங் கியூட் மூலியமா பிடெக் போகணும் அப்படின்னாலும் நம்மளுடைய கோமட் 2026 ப்ரோக்ராம் நீங்க பண்ணிக்கினா போதும். இப்ப இந்த மாசத்துக்கு இமிடியேட் ஆஃபர் கிடையாது. இந்த வீடியோக்கான ஆஃபர் மட்டும் 11,800 பார்த்துட்டு இமிடியேட்டா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 11,800ல ஜாயின் பண்ணலாம். இல்ல விட்டீங்க அப்படின்னா 23,600. ரைட்டா. அந்த ப்ரோக்ராம் பத்தி நம்ம டீடைல்டா நிதானமா லாஸ்ட்ல பேசலாம். ரைட். இப்போ நம்ம பிஆர் 10+2 வித் மேத்தமெட்டிக்ஸ் பிளஸ் நாட்டா ஸ்கோர். பிஆருக்கு போனோம் அப்படின்னா ஜிஇ மெயின்ல வந்து செகண்ட் பேப்பர் வச்சு கொடுக்கலீங்க. இங்க என்ன பண்றாங்க, நாட்டா ஸ்கோர் வாங்கப்பா. நாட்டாக்கு தனியா வந்து என்ன பண்ணும், ஆப்டிடியூட் எழுதணும். ரைட்டா. நேஷனல் ஆர்கிடெக்சர் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம், அதை நம்ம எழுத வேண்டியது. தென் எம்பிஏ கிராஜுவேஷன் கேட், மேட், டான்செட், யூனிவர்சிட்டி டெஸ்ட் இந்த மாதிரி வந்து வச்சு வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எம்எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் ரெலவென்ட் பேசிக் பிளஸ் மெரிட் பேஸ் பண்ணி கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எம்டெக் கிராஜுவேஷன் கேட்டு தென் யூனிவர்சிட்டி டெஸ்ட் வச்சு கொடுக்குறாங்க. பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் பிளஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பிளஸ் இன்டர்வியூ பேஸ் பண்ணி இங்க என்ன ஆகுது, பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா பிடெக் அப்படின்றத நம்ம இந்த காலேஜ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டெப் 1 ஹவு டு அப்ளை ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அப்ளிகேஷன் நம்ம ஆர்டல், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் தெரியும். எப்படிலாம் அப்ளிகேஷன் போடுறதுலாம் ப்ராசஸ்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜெஇ மெயினுக்கு வந்து எக்ஸாமே வந்துச்சு. அப்ளிகேஷன் இப்போ எங்க போடுறாங்க, செகண்ட் செஷன் போடலாம். ஏப்ரல் இப்போ ஜெஇ மெயின் மூலியமா நான் போயிடலாம் நினைக்கிறேன் சார். செஷன் 1 விட்டேன். கவலைப்படாதீங்க, ஏப்ரல்ல செஷன் இருக்கு. இப்போ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை போட்டு நம்ம எக்ஸாமுக்கு போயிடலாம். ரைட்டா. இதெல்லாம் நீங்க ரொம்ப ஒரி பண்ண தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி எவ்வளவு சார் ஃபீஸ் வரும் காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு? கலாசில இங்க வேற டீம்டு யூனிவர்சிட்டிங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடெக் ப்ரோக்ராம்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1.8ல இருந்து கிட்டத்தட்ட 1.9 2 லட்சம் ரூபாய் வச்சுங்க. 4 வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய். ரைட்டா. இசிஇ பயோடெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா 1.5ல இருந்து 1.60 அப்படின்னா அதுவும் நீங்க 2 போட்டீங்கன்னா 8 லட்சம் ரூபாய் முடிச்சிடலாம். தென் அதர் பிடெக் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றப்போ 1 லட்சம் 4 வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் முடிச்சு போச்சு. தென் பிஆர் ப்ரோக்ராம் எடுத்துட்டோம்னா 1 லேக் 4 வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய். தென் நர்சிங் எடுத்துட்டோம் அப்படின்னா 1.25 இன்ட்டு 4 இயர்ஸ். அதை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 4 5 முடிஞ்சு போச்சு. அலைடு ஹெல்த் சயின்ஸ்
0.9 1 லேக்னு வச்சுங்க. அப்போ ஐடியல் சயின்ஸ் எத்தனை ப்ரோக்ராம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணீங்க. இதுதான் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதுல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா அப்படின்னா எஸ், தே ஆர் கிவிங் ஸ்காலர்ஷிப் பேஸ்ட் ஆன் ஜேஇயோட டாப் ஸ்கோர். இன் கேஸ் அப் டு 100% டியூஷன் ஃபீஸ் வேவர். அப்பா நீங்க 8 லட்சம்னா அப்படி அடிச்சிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேஇ மெயின்ல டாப் ரேங்கர்ஸ் வில் கெட் 100% வந்து ஃபீஸ் வேவர். பாருங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும், ஃபீஸ் இல்லாம படிக்கணுமா பரவாயில்ல, ஜேஇ மெயின் வச்சா டாப் ரேங்க் வந்தா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு காலேஜ் வந்து ஃபீஸ் இல்லாம படிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிடெக் ப்ரோக்ராமும் இருக்கு. பிடெக் ப்ரோக்ராம் படிக்கிறது ஃபீஸே எல்லாம் படிக்கலாம்னா ஒரு நல்ல ரேங்க் எடுத்தா கொடுக்குறாங்கன்னா ஜேஇ மெயின் எழுதி பண்ணுங்க. ஜேஇ மெயின் எழுதுறதுக்கு கவலைப்படாதீங்க. ஆர்டிஆர்ல கோமட் 2026 ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிபிள் என்ட்ரான்ஸ் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணலாம் ஒரே ட்ரைனிங் கோமட் மூலமா, ரைட்டா? அதனால நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. நம்ம டீம் ரெடியா யோட பார்க்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் நிறைய 20 to 25% பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் பேஸ் பண்ணியும் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதனால இப்போ போர்டு எக்ஸாம் நடக்கும்போது போர்டு எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறதுனால மேக்ஸிமம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல சென்டம் அடிச்சிருங்க. 50% அள்ளின்னு போயிடலாம், ரைட்டா? அப்ப 8 லட்ச ரூபாய் ஃபீஸ் 4 லட்ச ரூபாய் ஆயிடும், 4 லட்ச ரூபாய் ஃபீஸ் 2 லட்ச ரூபாய் ஆயிடும், 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் எவ்வளவு 50,000 தான். அப்ப எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கு. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசைட் பண்ணினோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ண முடியும். டார்கெட்டே வைக்காம ரீச் பண்ண முடியுமா? ரீச் பண்ண முடியாது, கரெக்டா? அதனால எவ்ரிபடி இஸ் ரிக்வயர்ட் டார்கெட். அப்ப அதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறது. படிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். ஐயோ நான் எக்ஸாம் முடிச்சுட்டு முன்னாடியே தெரிஞ்சதுனா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பேன். முன்னாடியே தெரியுது இல்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணி மார்க் இன்னொரு மாசத்துல எக்ஸாம் அப்படிங்கிறது. அதுக்குள்ள நம்ம எப்படி மார்க் வாங்கணும் அப்படின்றத கொஞ்சம் பிளான் பண்ணி ஜம்ப் மார்க் வாங்கணும், ரைட்டா? ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ட்ரைனிங் டிஸ்கவரி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஃபோக்கஸ் ஏரியாஸ் எங்கெல்லாம் நம்ம இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க கலாசிலிங்கம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்னு வந்து சொல்லிக்கணும் அப்படின்னா தயவு செய்து முழுசா வீடியோ பாருங்க. நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க டீம் வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு வெப்சைட்டையும் கேர்ஃபுல்லா புரோனலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் பெய்டு ப்ரமோஷன் தெரியுமா, காசு வாங்கிட்டாங்க, நம்ம இதெல்லாம் வந்து போடக்கூடாது, ரைட்டா? நீங்க வந்து நேரா பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க பாக்கணும். ஏன்னா ஒவ்வொரு காலையில இருந்து நைட் வரைக்கும் அயராம ஒர்க் பண்ணி உங்களுக்காக டீட்டெயில் எடுத்து வந்து கொடுக்குறாங்கன்னா நோவாம யாரோ ஒருத்தர் போட்டு போவாரு. அந்த அந்த கமெண்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டா என் கமெண்ட்டை ஏன் டெலிட் பண்ணீங்கன்னு வேற ஒரு கமெண்ட். இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, ரைட்டா? ஒவ்வொரு விஷயத்தையுமே எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்றது நம்மளுக்கு தான் அந்த பெயின் தெரியும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது, பேரண்ட் வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம சென்னையில ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி டீம் போடுது. உண்மையாலேயே அது வந்து பாத்தீங்கன்னா டாப் இன்ஸ்டிடியூஷன் தான். அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு காசு வாங்கி போடுறாங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு, அதெல்லாம் நல்லது இல்லை. ஏன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு இதுவா இருக்கலாம். பட் கீழே கமெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேரண்ட் ஐயோ இது காசு வாங்கிட்டு சொல்றாங்கப்பா நான் ஐடியா ஆயிடக்கூடாது. ஏன்னா எங்க டீம் வந்து அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அவங்கள வந்து அந்த மாதிரி நம்ம பேசிடக்கூடாது, சரியா? காசு வாங்கினா கொடுத்தா வாங்கிக்கிறோம், ஆனா வாங்க மாட்டேன்னு சொல்ல அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒர்க் பண்றோம், டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிட்டு. அதனால நம்ம வந்து தவறான விஷயங்களை உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்க்க மாட்டோம். தைரியமா இருங்க மாணவர்களும் பெற்றோர்களும். நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவாங்க, கரெக்டான விஷயங்கள் தான் ஆட்சியாளர் சொல்லுவாங்க. சரியானப்ப சொல்லுவாரு அவரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வரவங்க எல்லாம் வாழ்த்திட்டு போறாங்க. சார் இந்த அளவுக்கு டீடைல் கொடுக்குறீங்க சார், பக்காவா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார், கரெக்டா சொல்றீங்க சார், ஆணி அடிச்ச மாதிரி சொல்றீங்க சார், இது நடக்கும் நடக்காதுன்றீங்க, நடக்கல சார் அப்படின்ட்டு. சரியா? இது கிடைக்கும்ன்றீங்க கிடைக்கும் சார், கிடைக்காது சார், இப்படிதான் பண்ணணும்ன்றீங்க, இப்படி பண்ணாதான் வரும் சார் அப்படின்னு தெளிவா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நேரடியா வாழ்த்துக்களுக்கு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமான அதனாலதான் என்ன ஆகுது, அடுத்த ஸ்டெப் போகணும், நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போகணும், ஒரு உத்வேகத்தினால தான் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? ஓகே. என்ஜினியரிங் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஏஐ, ரோபோட்டிக்ஸ், நானோடெக், ரினியூவபிள் எனர்ஜி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜிங் ஃபீல்டு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா they are concentrating. இந்த ஹெல்த் சயின்ஸ் வந்து பயோமெடிக்கல், நர்சிங், பிசியோதெரபி, ரிசர்ச் இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, அக்ரி இன்ஜினியரிங் இது மூணுமே வந்து ஃபோக்கஸ்ட் ஏரியாவா இருக்குது. அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பேட்டர்ன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் சார் நான் எங்க சார் போய் செக் பண்றது? போய் நீங்க அவங்களுடைய வெப்சைட்ல பாத்துங்க. இல்லையா நேரடியா போய் காலேஜை விசிட் பண்ணி செக் பண்ணிக்கங்க. நாங்க சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணணும், டைரக்டா காலேஜ் பண்ணணும். காலேஜ் போய் யார்கிட்ட கேட்கணும், அங்க ஏற்கனவே படிக்கிறான் பாருங்க அந்த பையனுக்கு, புரியுதா? அங்க ஏற்கனவே படிக்கிற பையனை எல்லா பசங்களும் கேட்கணுமா, அந்த பையன் எந்த மாதிரியான படிக்கிற பையன், அவன் எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றான், அவனுடைய மார்க்ஸ் என்ன, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாக்கணும். சும்மா யாரோ ஒரு பையன் வந்து காலேஜ்ல எதனா டீச்சர் எதனா சொல்லிட்டு இருப்பாங்க, சார் எதனா ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு, இல்லன்னா காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின் ஆக்சுவலா எதனா அந்த பையனை போய்டா ஐயோ வேஸ்ட் போகணும், அவங்ககிட்ட போய் கேட்கலாமா, அவங்க தான் கேட்கக்கூடாது, ரைட்டா? அது மாதிரி நம்ம எங்க இடம் பொருள் லேவல் அப்படின்றது சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும். எல்லார்கிட்டையும் கேட்கறதையும் யார் சொல்றதையும் எடுத்துக்கோ, ரைட்? International publication by faculty and scholars.
தென் வந்து பார்ட்டிசிபேஷன் இன் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்ல இருக்கு. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கொலாபரேஷன் ஒர்க்கையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாடர்ன் லேப்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு அங்க. தென் இன்குபேஷன் ஹப் ஃபார் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் பண்றவங்களுக்கு கவலைப்பட தேவையில்ல, இந்த இடத்துல நல்ல அருமையான சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கும். கொலாபரேஷன் வித் ஐஐடிஸ், ஐஎஸ்ஆர்ஓ அண்ட் டிஆர்டிஓ, டிசிஎஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போர்ட் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராண்ட்ஸ், மென்டர்ஷிப் அண்ட் ஸ்காலர்ஷிப் ஃபார் இன்னோவேட்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் அங்க கிடைக்குதா? நான் ஏற்கனவே இந்த காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, ஏற்கனவே அந்த காலேஜ்ல இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க, யாரா கீழே கமெண்ட்ல போங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மத்த மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சார் இவர் சொல்ல ஆமா சார் எங்க காலேஜ் இப்படி இருக்கும் சார், சூப்பரா இருக்கும் சார், அருமையா இருக்கும் சார், பிரமாண்டமா இருக்கும் அப்படின்றத நீங்க கையில கமெண்ட்ல கொடுக்கலாம். ரைட்? இல்ல இது அப்போஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணும், அது கரெக்டா கமெண்ட்ல 100% கரெக்டா இருந்தாதான் கொடுக்கும். இல்லைன்னா அது மாதிரி மத்தவங்களை நம்ம வாங்க கைட் பண்ணும். சரியா? ஓகே. இப்ப கேரியர் சக்சஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் ஹையஸ்ட் பேக்கேஜ் 50 53 லட்சம் எல்லாருக்குமே கொடுப்பாங்களா? இட்ஸ் ஹையஸ்ட் பேக்கேஜ், இட்ஸ் நாட் ஃபார் ஆல். பட் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் 53 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைச்சிருக்கு. இது எல்லாருக்குமே கிடைக்குமா? கிடைக்காது. யாருக்கெல்லாம் வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணாதனால வேலை கொடுக்கறது இல்ல, காலேஜ்ல ஜாயின் பண்ணி அவங்க என்ன சொல்லி தராங்களோ படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நான் போகக்கூடிய இன்ஸ்டிடியூஷனுக்கு இது மூலயமா நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்க போறேன் நினைக்கிறவங்களுக்கு தான் பணம் சேரும். புரியுதா? சும்மா அங்க போனேன், நான் படிச்சேன், சர்டிபிகேட் கொடுத்தாங்க, வாங்கி வச்சுக்கிட்டேன், ஃப்ரேம் போட்டுக்கிறேன்றவங்களுக்கு எல்லாம் ஃப்ரேம் போட்டு வீட்டுல தான் வச்சுக்கணும். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ரைட்டா? அடுத்த லெவலுக்கு யார் போவாங்களோ அடுத்த லெவலை பத்தி திங்க் பண்றவங்க போயிடுவான். அப்ப நம்ம ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா 53 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான் ஒரு பையன். அவன் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல என்ன சொன்னாங்களோ பார்த்துட்டு பண்ணிட்டு அவனுடைய ஸ்கில் அப்ஸ்கில் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, வாங்கிட்டான். அப்ப எல்லாருமே வாங்க முடியுமா? வாங்க முடியுன்றதுக்கான உதாரணம் தான் ஹையஸ்ட் பேக்கேஜ். அப்ப நார்மலா ஆவரேஜ் நான் போறேன் படிக்கிறேன்ப்பா, அவ்வளவுதான்ப்பா, நான் சர்டிபிகேட் வாங்கப்பா, எனக்கு எதனா வேலை கிடைக்குமா? கிடைக்கும். அதான் சொல்றேன், 4 லட்சம் வாங்கிக்கோ. நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வர, கிளாஸ் வர, படிக்கிற, டிகிரியை முடிச்சிடுற, உனக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி தராங்களா? அந்த மாதிரி இருக்கிற இதுலதான் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் கிட்டத்தட்ட 4.5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. தென் 1600 வந்து பிளஸ் வந்து டோட்டல் ஆஃபர் வந்து 2025ல அவங்க வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 85 to 90% பிளேஸ்மெண்ட்ஸ் ரேட் வந்து இந்த யூஜி கோர்ஸ்ல வந்து இவங்க காட்டுறாங்க. இதான் உண்மையா அப்படின்றத நான் என்ன சொல்றேன், நீங்க போய் வெரிஃபை பண்ணுங்க, காலேஜ்ல போங்க, காலேஜ் ரெக்கார்ட பாருங்க, வெப்சைட்ல போய் செக் பண்ணுங்க. ரைட்டா? வெப்சைட்ல கூட கொடுக்கறது கூட சிலதெல்லாம் அவங்க தேவையானது வேணா கூட போட்டுக்கலாம். பட் நேரடியா போங்க, அங்க இருக்க சீனியர்ஸ் கூட பேசுங்க. இதோட நம்மளுக்கு என்ன வேலை? புரியுதா? பேரண்ட் என்ன பண்ணும், அடுத்த ஸ்டெப் போகணும். சார் நான் காலைல போறேன் சார், நைட்டு வரேன் சார், வீட்டுக்கு போறேன் சார், வேலைக்கு போறேன் சார், திருப்பி வீட்டுக்கு வரேன் சார், வேலைக்கு போறேன் சார், இதே தான். ரைட்டு, போங்க வாங்க. வந்ததுனால ஏதாவது வாழ்க்கை மாறிச்சா? மாறலையே. கொஞ்சம் நம்ம குழந்தைக்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து ஒரு 4 காலேஜ் விசிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, முடிவெடுங்க. அதுக்கு என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுங்க. குழந்தைங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணும்னா எழுதி கொடுங்க, எழுத வைங்க. சார் என் பையன் +2 மட்டும் தான் படிக்கணும்ன்றான், படிக்கட்டும், அப்புறம் எழுத வைங்க. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? ஒரு 10 எக்ஸாமுக்கு போடுறோம், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம், போனா போகுது. அப்ளிகேஷன் 10 அப்ளிகேஷன் போடுங்க. ஒரு எக்ஸ்போஷருங்க. ஒரு குழந்தை போய் ஒரு ஸ்கூல்லயே இருக்கிற குழந்தை ஒரு 10 எக்ஸாம் எழுதி வைக்கிறப்ப அவங்க கூட எவ்வளவு பேர் சேர்ந்து ஓடத்துக்கு ரெடியா இருக்காங்க கண்ணுல காட்டுங்க குழந்தைக்கு. வெறும் சும்மா வந்து கிணத்து தவளை மாதிரி வீட்லயே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போனா அவன் பார்ப்பாங்க, அங்க போகிற பசங்களை பாக்குறப்பே மறந்து போயிடக்கூடாது. மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான் அங்க போய் அந்த மாதிரி பசங்களை காட்டணும் அப்படின்னா. அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க இருக்காங்க நம்ம கூட போட்டி போடுறதுக்கு. நம்ம தனியாள் கிடையாது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரும் வந்து அவங்க கூட நம்மளும் போட்டு ஓட வேண்டியது இருக்கு. நம்ம ஓடணும் அப்படின்ற, ஓடுனா கூட பரவாயில்ல, விழுந்தா கூட பரவாயில்ல அப்படின்றத நீங்க குழந்தைக்கு வந்து என்ன பண்ணும், ஓட எழுதுற, மார்க் வரலன்னா கூட பரவாயில்ல, அடுத்த வாட்டி போட்டுக்கலாம். ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வீழ்வதின் வெக்கம் இல்லை, வீழ்ந்து கிடப்பதில் தான் வெக்கம் அப்படின்னா. நீங்க ஜெயிக்கிறதுன்றது ஓகே, ஜெயிக்கிறதுக்கு போட்டியில காம்படிஷன்ல கலந்துக்கலாம் தானே ஜெயிக்கிறத பத்தி. காம்படிஷன்ல கலந்துக்கலாம்னா அப்புறம் என்ன ஜெயிக்கிறத பத்தி இருக்கு? அப்ப காம்படிஷன்ல கலந்துனா 2 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தோத்து போறவனுக்கு என்ன அது? இட்ஸ் எ லெசன். ரைட்டா? அப்போ ஒரு புது விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். நம்மளால பண்ண முடியல, புதுசா இப்ப கத்துக்கிறப்ப அவ்வளவுதான். இப்ப ஜெயிச்சவன் என்ன பண்ணிருப்பான், பலவாட்டி பண்ணிருப்பான், பலவாட்டி பிராக்டிஸ் பண்ணிருப்பான். லக்ல போறதெல்லாம் சிலது தான். ரைட்டா? யாரெல்லாம் முயற்சியை தொடர்ச்சியா விடாம பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப நம்ம குழந்தைங்களும் அந்த மாதிரி போய் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் பசங்களை புஷ் பண்ணி தான் விடணும். தங்க தட்டுல வச்சு தாங்கணும் அப்படின்னா அது நடக்காது. அது வந்து லாங் ரன்னுக்கு வந்து சொதப்பிடும். நீங்க பாத்துக்கலாம், இந்தியாவோட ஃபேமஸ் 2 பேர். ரைட்டா? இன்னைக்கு 2 பேர் வந்து ஓடிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் திருபாய் அம்பானி, கேள்விப்பட்டிருக்கீங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். 2 பசங்க ஒரே இதுதாங்க, தங்க தட்டுல பிறந்தவங்க தான். பிறந்தப்போ அவங்க அப்பா வந்து பிரம்மாண்டமான ஆட்களா இருந்தாரு இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் போறப்பையும் பிரம்மாண்டத்தை தான் உருவாக்கிட்டு போனாரு.
ஆனா 2 பசங்களும் ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்லையே. ரைட்டா? 2 பேரோட அப்ரோச் வேற. அப்ப அதுக்கேத்த மாரி தான் ரிசல்ட். அப்ரோச் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாரி தான் ரிசல்ட். ரிசல்ட் ஒரே மாரி எல்லாருக்கும் வராது. என் அப்பா நல்லா பிரமாண்டமா இருக்காருன்னா, நான் பிரமாண்டமா இருப்பேன்றது கொஸ்டின் மார்க். என் மைண்ட் செட் என்ன இருக்கு அப்படின்றது முக்கியம். அப்ப அந்த மைண்ட் செட் கிரியேட் பண்ணி குடுங்க. ரைட்டா? விழுந்தா கூட பரவாயில்லடா, ஜெயிக்க முடியும்டா அப்படின்றத அடுத்தது தூக்கி விடணும். நம்ம தான் குழந்தைங்க. அப்ப இந்த மாரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நம்ம குழந்தைகள எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி விடுறப்ப தான் அந்த டாப் ரெக்ரூட்டர்ஸ் வராங்க. அசென்ச்சர், அமேசான், டெல், HCL, இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஐஜி, காக்னிசன்ட் இந்த மாரி பெரிய பெரிய டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்ப நம்மளுக்கு இந்தியால நெறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இப்ப பாருங்க நான் படிச்சதுல ஒரு 10 பேர் தான் இருக்கு. இதான் ஞாபகம் வருதுன்னா, இட்ஸ் எ டாப் இன்ஸ்டிடியூஷன். இந்த டாப் இன்ஸ்டிடியூஷன் வர இடம் எங்க? அந்த இடத்துல என் குழந்தை இருந்தா அந்த இடத்துல போய் என் குழந்தை வேலை செய்வான். முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த அந்த இடத்துல போறதுக்கு என் குழந்தை என்ன பண்ணணும்? புரியுதுங்களா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க என்ன பண்ணணும்? உங்க குழந்தைகளுக்கு உருவாக்கி குடுக்கணும். இந்த வீடியோலாம் நீங்க பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம் என்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்றதெல்லாம். பட் எது இருந்தாலும், எத பார்த்தாலும் யூ ஹேவ் டு டேக் த ரைட் டிசிஷன். ரைட்டா? எது இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? டார்கெட் வச்சு கரெக்ட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன செய்யணுமோ அத செஞ்சப்ப ரிசல்ட் வருமா? வரும். மேபி டிலே ஆகுமே தவிர வராம போகாது. ரைட்? தென் ப்ராஸ் அண்ட் கான்ஸ பார்த்தப்ப ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்னன்னா ரெகக்னைஸ்டு பை NAAC A++ இருக்காங்க. அண்ட் டிவர்ஸ் கோர்சஸ் பொறுத்தவரைக்கும் யூஜி கோர்ஸ் இருக்கு, பிஜி கோர்ஸ் இருக்கு, பிஜி ப்ரோக்ராம் இருக்கு. எனக்கு உள்ள போய் ஜாயின் பண்ணணும்னா வெளியில எல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரே இடத்துல சில இடத்துல யூஜி கோர்ஸ் மட்டும் வச்சிருப்பாங்க. சிலது பிஜி மட்டும் வச்சிருப்பாங்க, சிலது பிஹெச்டி எல்லாம் வச்சிருப்பாங்க. எல்லா 3 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா 1600 ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா யூஜி கோர்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இயர்ல கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் லோவஸ்ட் பிளேஸ்மெண்ட் பார்த்தோம், ஹையர் பிளேஸ்மெண்ட் பார்த்தோம், ஆவரேஜ் எவ்வளோன்றத பார்த்தோம் அமௌண்ட். தென் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. மெரிட் பேஸ் பண்றாங்களா? பண்றாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா வந்து இருக்கதான் செய்யும். இந்த கேம்பஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, கேம்பஸ்ல என்னெல்லாம் சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா, அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போயிட்டு பார்க்கணும், அங்க லேப் இல்ல, லைப்ரரி இல்ல, விளையாட்டுறதுக்கு இடம் இல்ல, ஒரு கிளப் இல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எதுவும் டைப் இல்லைன்னா அதெல்லாம் வேலைக்காம உருப்படாது. ரைட்டா? ஏன்னா எக்ஸ்போஷரும் இருக்கணும்ல. அதுக்கேற்ற மாதிரி இங்க மாடர்ன் லேப்ஸ் அண்ட் ரிசர்ச் ஜோன்ஸ், தென் சென்ட்ரல் லைப்ரரி வித் டிஜிட்டல் ரிசோர்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து வெறும் லைப்ரரி தான் போதாது. ஏன்னா அதெல்லாம் பழைய காலம். இப்பதான் எல்லாமே டிஜிட்டல் மாதிரி ஆயிடுச்சு. டிஜிட்டல் ரிசோர்ஸ், தென் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா சில பையன் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு மட்டும் இருக்க மாட்டான், அவன் விளையாட்டுலயும் நல்லா பண்ணணும்னு நினைப்பான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தென் செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அது நார்மல் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயம் தான். ஹெல்த் கேர் அண்ட் வைஃபை டிரான்ஸ்போர்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தேவை இருக்கு. அதனால அதையும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்பெஷலா பேச முடியாது. சில விஷயங்களை வந்து நம்ம ஸ்பெஷலா நம்ம கண்டிப்பா வேணும். இண்டஸ்ட்ரி லீக் ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் கிளப்ஸ் இது ரொம்ப முக்கியம். இது அந்த இடத்துல இருக்கு. ரைட்டா? இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். என்ன கரிக்குலம் நம்ம பேஸ் பண்றோமோ, இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து பண்றாங்க அப்படின்றத நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ரைட்டா? இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் தவிர இன்னொரு நல்ல பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் தமிழ்நாட்டுல போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம நம்மளால போக முடியாது. எஸ்பெஷலி சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஸ்டேட் போர்டு கூட மல்லு கட்டி நின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அளவுக்கு மார்க் எடுக்க முடியாது. பட் ஒரு நல்ல கான்செப்ட்ஸ் நல்லா படிக்கிறான், பையன் புரிஞ்சுக்கிறான், நல்லா வந்து தெளிவா இருக்கிறான் அப்படின்னா கான்செப்ட்ஸ் வந்து நல்லா வந்து சிபிஎஸ்இ கரிக்குலத்துல கொஞ்சம் கத்து கொடுக்குறாங்க. பட் இங்கேயும் நல்ல ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்கான். அதான் சொல்லல, எங்க படிச்சாலும் குழந்தை படிக்கும். ரைட்டா? படிக்கிற குழந்தை எந்த காலேஜ்ல படிச்சாலும் படிக்கும், எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் படிக்கும். அது வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம். அதுல நம்ம மாற்று கருத்தே கிடையாது. பட் நான் என்ன பண்றேன்னா, ஒரு நல்ல கிரீமா இருக்கிற இடத்துல போய் ஒரு ஒரு அளவுக்கு நார்மலா இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்தா எல்லாம் கிரீமை பாக்குறப்ப என்ன ஆயிடுவான்? இவனும் கிரீம் ஆயிடுவான். இவன் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கான். கூட இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது தேர்மா தேராத இடத்துல என்ன போட்டேன்னு வச்சுக்கலாம். இவனும் அவங்க கூட சேர்ந்து மாறிடுவான். ஏன்னா அசோசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எங்க போறோம்ன்றது முக்கியம். எங்க எங்க இருக்கிறோம், யாரு கூட இருக்கிறோம் அப்படின்றதே முக்கியம். அததான் சொல்லுவாங்க. உன் கூட இருக்க 5 பேரை பத்தி சொல்லு. உன்னுடைய இதுவை சொல்றேன் அப்படின்னு. உன்னுடைய வருமானம் எவ்வளவு நான் சொல்லட்டுமா? அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். எப்படிடா சொல்லுவ? உன் ஃப்ரெண்ட்ஸோட 5 பேரோட வருமானத்தை சொல்லு. உன்னுடைய வருமானத்தை சொல்லு. அப்ப டிவைட் பை 5 இட்ஸ் யுவர் இன்கம். டிவைட் பை 5 இட்ஸ் யுவர் மார்க். அப்ப நீ யார் கூட இருக்கணும் அப்படின்றத யார் டிசைட் பண்ணும்? நீ தான் டிசைட் பண்ணும். அப்ப எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி எக்யூப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்க போகணும். SSNல போகணும், விஐடில போய் ஜாயின் பண்ணணும், பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி போய் படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஐடியா இருக்கு. ஜெஇ மெயின் எழுதி ஐடி நான் கிராக் பண்ணப்பா. ஜெஇ மெயின் எழுதி அட்லீஸ்ட் NIT நான் தூக்கணும்ப்பா. இல்ல ஜெஇ மெயின்ல நான் ஒரு 95% எடுக்கிற அளவுக்கு வந்து அப்படி போது IIITல போயிடுவா. சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்லாம் நான் போலான்னு இருக்கேன். CF 90% வந்தா போதும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கான அருமையான ப்ரோக்ராம் தான் ஆர்ஜிஆரோட காமட் 2026. நாட் ஒன்லி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் நீட். அப்படி நீட்டை வந்து 35 நாள்ல கிராக் பண்ணுமா? 35 நாள்ல பாஸ் பண்ண வைக்கணுமா? ஆர்ஜிஆர் வி ஹேவ் த ப்ரோக்ராம்ஸ். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க பாஸ் பண்ணணுமா?
என்கிட்ட வாங்க. நாங்க உங்கள பாஸ் பண்ண வைக்கிறோம். கவர்ன்மெண்ட் சீட் வாங்கணுமா? அதுக்கு ஏத்த மாரி புரோகிராம் வச்சிருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. ரைட்டா? இப்ப இருக்கக்கூடிய ஷார்ட் டியூரேஷன்ல ஒரு 2026 எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணனும்னா, இட்ஸ் a பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கோமட் 2026 ஆர்கனைஸ்ட் பை RJR ஒன் புரோகிராம். மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்க கிராக் பண்ண முடியும். அது மெடிக்கல் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, ரிசர்ச் பேஸ்டு எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி. ரிசர்ச் பேஸ்டு எக்ஸாம்ஸ்லாம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. ஐசர் எக்ஸாம், நைசர் எக்ஸாம், நெஸ்ட் இந்த மாதிரி நெட், ஜேஇ, ஐசர், நெஸ்ட், எஸ்ஆர்எம், விஐடி, பிக்சாட், அமிர்தா, நேசன்யூ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம் இப்போ ஒரு பாத்துல கிளாஸ் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியா அப்படி கிராக் பண்ணிட்டு போயிடலாம் நம்மளுடைய கோமட் 2026 மூலமா. இது எப்படி சார் நடக்கும்? எப்படி சார் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் ப்ரோக்ராம். வீட்லயே உட்காந்து ஜம்மு ஜாலியா அட்டகாசமா நீங்க வந்து இந்த கிளாஸஸ் வந்து நீங்க பாத்துருக்கலாம். காலையில 10 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் டெய்லி நடக்கும். மத்தியானம் என்ன சார் பண்றது? படிக்கணும்பா. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா போதுமா? படிக்கணும். ஈவினிங் என்ன சார் பண்றது? படிச்சத டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்ப என்டையர் அந்த 35 நாள் சும்மா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி முறைச்சு பார்த்துட்டே இருந்தா முறைச்சு பார்த்துருவோம். எக்ஸாம்ல பார்த்தோம்னா மைனஸ் மார்க் வரும். ரைட்டா? அது நடக்காது. நம்ம என்ன பண்ணோம்? காலைல சொல்லி தருவாங்க, மதியானம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஈவினிங் டெஸ்ட் எழுதணும். இந்த ப்ராசஸ் 35 நாள் பண்ணீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. அடிச்சிருவீங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணா மட்டும் போதும்னா அட்டன் பண்ணா மட்டும் போதாது. அடுத்த ஸ்டெப்ன்றத நம்ம கைட் பண்ணுவோம் ப்ராப்பரா. அதனால நீங்க பயப்பட தேவை. சரியா? அந்த மாதிரி நீங்க லைவ் கிளாஸஸ் வரும். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்க அப்புறம் கூட பாருங்க. சார் எனக்கு டவுட் இருக்கு சார். நடத்துனாங்க. அப்ப புரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். திருப்பியும் பாத்துங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல. திருப்பி ஓபன் பண்ணி பாருங்க. எத்தனை வாட்டி வேணாலும் பாத்துங்க. ரைட்டா? அப்ப எங்க புரியல அப்படின்றத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். திருப்பி பாக்குறப்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். ரைட்? இதுக்கப்புறம் மெட்டீரியல் நமக்கு எதனா கொடுப்பீங்களா? கொடுப்போம். நம்ம ஆப்ல இருந்து நடத்துறப்ப ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறோம். டவுன்லோட் பண்ணி படிச்சீங்க. முடிஞ்சு போச்சு. சார் படிக்கிறோம். அப்புறமா சரி ஓகே சொல்லி தரீங்க. படிக்கிறோம், பாத்துக்கிறோம். டெஸ்ட் எழுதுறதுக்கு சார் ஆப் இருக்கே. நம்ம தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ பேஸ்டு, டெக்னாலஜி பேஸ்டு இப்போ புதுசா வந்து லேட்டஸ்டா என்ன மாற்றங்கள் வந்து டெக்னாலஜில வந்திருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டெக் பேஸ்டு வந்து ஆப் கொடுக்குறோம். டெஸ்ட் எழுதுறதுக்கு யாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கொடுக்கவே இல்லை. அதுவும் 10,000 பிளஸ் டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இந்த வீடியோ பார்த்துட்டு இமீடியட்டா யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 50% ஆஃபர். 11,800 தான் இதுக்கான ஃபீஸ். 23,600 ரூபாய். 1 ஆஃபர் எடுத்துக்கலாம். 2 ஏஐ பேஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா? அது விஐடி எக்ஸாம் இருந்தாலும் சரி, அமிர்தா எக்ஸாம் இருந்தாலும் சரி, எஸ்என்யூ எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, தனித்தனியா வச்சிருக்கோம். நீட் எக்ஸாம் எழுதணும், நெஸ்ட் எக்ஸாம் எழுதணும், ஐசர் எக்ஸாம் எழுதணும், எல்லாமே நீங்க தனித்தனியா அவங்க எப்படி மாடல்ல டெஸ்ட் வைப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டாபிக் ரெடி பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும். மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் டெஸ்ட் அதே எடுத்துக்கப்பா. ஐசருக்கும் ஒரே டெஸ்ட் தான், ஜேஇக்கும் ஒரே டெஸ்ட் தான் அப்படின்னு. நம்ம என்ன பண்றோம்? ஐசர் டெஸ்ட் எழுதுறியா? வா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி மாடல்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். 15,000 பிளஸ் டாக்ஸ் 17,700 ரூபாய். இதை நீங்க அப்சல்யூட்டா ஃப்ரீயா தட்டணுமா? கோமட் 2026 11,800 இமிடியேட்டா பே பண்ணுங்க. 23,600ல 50% ஆஃபர். ரெண்டாவது இந்த ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரிஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜில இருக்கக்கூடிய 15,000 பிளஸ் டாக்ஸ் 17,700 ரூபாய் அப்சல்யூட்லி ஃப்ரீ பா உங்களுக்கு. நீங்க பே பண்ண வேண்டியது என்ன? 11,800 9176552121. இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. இந்த நம்பர் ஜிபே நம்பர். அதுக்கு வந்து 16,800 ரூபாய் போட்டுருங்க. போட்டுட்டு பேமெண்ட் பண்ணீங்கல்ல அந்த பேமெண்ட் டீடைல அப்படியே அதே நம்பருக்கு 9176552121 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க என்ன பண்ணிடுங்க? சார் நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அனுப்புங்க. ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க. ஈஸியா இந்த எக்ஸாமுக்கு ஆன ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் சார். இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போடணுமா? இதெல்லாம் எனக்கு தெரியாதே. எங்க அப்பா எல்லாம் படிக்கவே இல்லையே. எனக்கு யாருமே சொல்லவே இல்லையே. இது எப்படி பண்ணணும் தெரியாதே. ஆன்லைன்றாங்களே. எனக்கு கம்ப்யூட்டர்னாலே என்ன தெரியாதே அப்படின்னு பேரண்ட் இருந்தீங்கன்னா அதுக்குதான் நாங்க RJRல தனியா அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு விங்கு வச்சிருக்கோம். ரைட்டா? அந்த விங்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இட்ஸ் பேமெண்ட் விங். ரைட்டா? ஆள் போட்டு வச்சிருக்கோம்னா ஆள் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான். அந்த சப்போர்ட்டுக்கு வந்து நீங்க பே பண்ணாதான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? அதுக்கு அப்ளிகேஷன் போடணும்னா நீங்க பேமெண்ட் பண்ணணும். 300 ரூபீஸ் தான் இருக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு. நீங்க என்ன அப்ளிகேஷன் போடணும்னு சொன்னீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. 300 நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா வரும் உங்களுக்கு. ரைட்? அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரைனிங் நம்ம கொடுத்துருவோம். ரிசல்ட் வரும். கவுன்சிலிங் எப்படி சார் பண்றது? ஆன்லைன் கவுன்சிலிங் இல்லாம QT எக்ஸாம் வந்து என்னமோ சொல்றாங்க. நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா, நிறைய யூனிவர்சிட்டியா, நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா இதெல்லாம் எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே ஒரே எக்ஸாம் எம்டிஏ வந்து கண்டக்ட் பண்றாங்க. QT எக்ஸாம் நான் வந்து அதுல நிறைய கொடுத்துருக்காங்க சார். BA கொடுத்துருக்காங்க, BSc கொடுத்துருக்காங்க, BTech கொடுத்துருக்காங்க, BBA கொடுத்துருக்காங்க, BCom கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய கோர்சஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் நான் என்ன சார் எக்ஸாம்ல எழுதணும்? நாங்க இருக்கோம். அதுக்கு என்ன எழுதணும் சொல்றதுக்கு தான் நாங்க RJRல இருக்கோம். நீங்க எங்க கவலைப்படுறீங்க? புரியுதா? நீங்க ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கீங்க. உங்களுக்கு கரெக்டா ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு நான் இருக்கேன் RJRல.
எங்க வந்து பாத்தீங்கன்னா டீம் இருக்காங்க உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு. அப்ளிகேஷன் போடுறதுக்கும் இருக்கும். ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டேன் சார், அந்த ஜோசா கவுன்சிலிங் தராங்க, அதெல்லாம் எப்படி நீங்க ஏன் ஒர்க் பண்றீங்க? அதுக்கு தனியா டிபார்ட்மெண்ட். அதான் சொல்லல, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இதை பிரம்மாண்டமா பண்றதுக்கு, உங்க குழந்தைகிட்ட அழகா கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு, மிஸ்டேக் இல்லாம கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு, மிஸ்டேக் இல்லாம அப்ளிகேஷன் போடுறதுக்கு, அதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது தான் ஆர்ஜிஆரோட டீம் இருக்கும். ரைட்டா? நீங்க எங்களுக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. 8695186953. உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க இருக்கோம். உங்களை வழி நடத்துறதுக்கு நாங்க இருக்கோம். உங்களை கைட் பண்ணதுக்கு நாங்க இருக்கோம்ப்பா. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? +2 எக்ஸாம அட்டகாசமா பண்ணுங்க. ஜேஇ எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. ஜேஇ எக்ஸாம்ஸ் இப்ப வந்துருச்சு சார் எக்ஸாம். நான் 21 எழுதுறேன், 22 எழுதுறேன், 23 எழுதுறேன், 24 எழுதுறேன், 28, 29. நான் பிடெக் எக்ஸாம்ஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதுறேன். இந்த பேப்பர் எதனா இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், அந்த பேப்பர் எப்படி வரும்னே தெரியல அப்படின்னா பாருங்க, அழகா ஒரு 3 பேப்பர் ரெடி பண்ணிருக்கோம். ₹590 நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். அந்த 3 பேப்பர் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இந்த 3 பேப்பரை ரெடி பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுது. ₹590 தான். 9176552121 இந்த நம்பர்ல 590 போட்டு அந்த பேமெண்ட் வந்து பண்ணத ஸ்கிரீன்ல வரல அந்த அந்த டீடைல வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு இமிடியேட்டா 3 பேப்பர் வந்துரும். நீங்க எழுதுங்க, அப்புறம் கீஸ் அனுப்புறேன், அதுக்கப்புறம் சொல்யூஷன் அனுப்புறேன். எழுதிட்டு நீங்க என்ன பண்ணணும்? சொல்யூஷன் உடனே பார்க்கக்கூடாது. கீஸ பார்த்து என்ன பார்க்கணும், எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீன்னு பார்க்கணும், போட்டு பார்க்கணும். தப்பா இருந்தா வரலன்னா தான் சொல்யூஷன் பார்க்கணும். ரைட்டா? இதை நீங்க பாருங்க. இது பாக்குறீங்க, இதுல மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஐயோ எனக்கு தெரியலையே, எனக்கு இது புரியலையே அப்படின்னா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு கால் விடுங்க, ஆர்ஜிஆர்ல இருந்து உங்களுக்கு ஃபேக்கல்டி ஹெல்ப் இருக்கும். ரைட்டா? தனியா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான என்ன பண்ணிருக்கோம், ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் செஷன்லாம் கொடுக்குறோம். யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆர்ஜிஆர் உங்களுக்காகவே தமிழ்நாடு மாணவர்களை தலை சிறந்த கல்லூரிகளை போக வைக்கணும் அப்படின்றது வந்து நம்ம இங்க ஒர்க் பண்ணிட்டு தைரியமா இருங்க. நாங்க இருக்கோம் உங்க கூட. தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிபால் எழுதணும்ன்றான், மிக்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.